நம்ம இன்னைக்கு கோதுமை பாயசம் பண்ணலாம். கோதுமை பாயசம் பண்ணுறதுக்கு நான் இங்கே கோதுமை குருணை எடுத்திருக்கேன். அது ஒரு கப் வேணும். அது கூடவே 1 கப் குருணைக்கு 1.5 கப் வெல்லம். அதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1 கப் ஈக்குவலாக தேங்காய் பால் வேணும். இது நல்லா திக்கான தேங்காய் பால். இது கூட திராட்சை, முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரு 2-3 கிராம்பு, இது மட்டும் இருந்தால் போதும். கோதுமை பாயசம் செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த 1 கப் கோதுமையை தண்ணியில் கழுவிட்டு நான் இங்கே குக்கரில் சேர்த்துருக்கேன். குக்கரில் சின்ன கோதுமை குருணையாக இருந்ததுன்னா ஒரு 4 விசில், பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். நான் இப்போது அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து லைட்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெல்லத்தை நல்லா பாகாக மாற்றிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கலந்துருச்சு தண்ணி கூட. எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி கொட்டுற மாதிரி வந்துருச்சு இல்லையா? இந்த மாதிரி ஒரு கம்பிக்கு வந்தால் போதும். இந்த அளவில் இருக்கும்போது நம்ம வேக வச்சிருக்கிற கோதுமையை அப்படியே அந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கலாம். கோதுமை சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை நல்லா கலந்து வெந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதை போட்டுட்டு இப்படி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னா இது கொஞ்சம் திக்காகவும் ஆகும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உள்ள பால் கொஞ்சம் காய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, கலர்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. தேங்காய் பால் கலந்துருக்கு இல்லையா? இப்போ தேங்காய் பால் இது கூட சேர்ந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இங்கே முந்திரி பருப்பும் திராட்சையும் வதக்கி வச்சுருக்கேன் நெய்யில். கூடவே 2 லவங்கம் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ லவங்கத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா கோதுமை பாயசம் ரெடி ஆகிடும்.